ரிப்ளை 1988 வாழ்க்கையை உணர வைத்த கே டிராமா. சில கதைகள் நம்ம என்டர்டெயின் பண்ணும். ஆனா சில கதைகள் மட்டும் நம்ம வாழ்க்கையையே நினைவுபடுத்தும். நட்பு, காதல், குடும்பம், நினைவுகள் இவையெல்லாம் சேர்ந்த ஒரு உணர்வுதான் ரிப்ளை 1988. 1988 ஒரு சாதாரண தெரு. 1988 தென் கொரியாவின் ஒரு சிறிய நெய்பர்ஹுட். அங்கிருந்தது 5 குடும்பங்கள், அவங்களோட குழந்தைகள், ஒன்றாக வளர்ந்த நண்பர்கள். இந்த டிராமாவின் பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா, இது பெரிய வில்லன்ஸ் அல்லது ஆக்ஷன் பற்றி இல்ல. இது சாதாரண மனிதர்களின் சாதாரண வாழ்க்கை. ஆனா அதுதான் இந்த சீரீஸை ஸ்பெஷல் ஆக்குது. டுக்சன் எல்லாருக்கும் ரிலேட்டபிள் கேரக்டர். லீ ஹியேரி நடித்த டுக்சன் கேரக்டர். அவ பெர்ஃபெக்ட் இல்ல, அவள் ஸ்மார்ட் டாப்பர் இல்ல, அவள் கிளாமரஸ் ஹீரோயினும் இல்ல. ஆனா அவள் ரியல். ஃபேமிலியில மிடில் சைல்டா இக்னோர்டு ஃபீல் பண்றது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சைல்டிஷா பிஹேவ் பண்றது. அவளோட எமோஷன்ஸ் நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஷிப் இந்த டிராமாவின் இதயம். டுக்சன், ஜங் ஹ்வான், டேக், சுன் வு, டாங் ரியோங். இந்த நண்பர்கள் குரூப் ஒரு ஃபிக்ஷனல் குரூப் மாதிரி தெரியாது. அவங்க உண்மையிலேயே வாழ்ந்தவங்க போல ஃபீல் ஆகும். லேட் நைட் டாக்ஸ், ஸ்ட்ரீட் ஃபுட் மூமெண்ட்ஸ், ஸ்மால் ஃபைட்ஸ். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஃபேக் இல்லை. அதனால தான் ஆடியன்ஸ் இன்னும் அந்த கேரக்டர்ஸை மிஸ் பண்ணுறாங்க. காதல், ஆனால் அது ரியலிஸ்டிக். இந்த ட்ராமாவில் ரொமான்ஸ் இருக்கு, ஆனால் அது சினிமாட்டிக் இல்லை, ரியல். ஒருவரை சைலண்ட்லி லவ் பண்ணுறது, சொல்ல முடியாமல் ரிக்ரெட் ஃபீல் பண்ணுறது. எஸ்பெஷலி ஜங் ஹ்வான் கேரக்டர் பலரின் ஹார்ட்டை பிரேக் பண்ணியது. டைமிங், அதுதான் எல்லாமே. இந்த ஒரு லைன் தான் ரிப்ளை 1988 முழுக்க டிஃபைன் பண்ணும். ஃபேமிலி எமோஷன்ஸ் இந்த சீரீஸ்ல ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட் என்னன்னா ஃபேமிலி எமோஷன்ஸ். பேரண்ட்ஸ் ஸ்ட்ரகிள் பண்றது, குழந்தைகளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றது. பல சீன்ஸ் ஆடியன்ஸை ஆழ வைத்தது. எஸ்பெஷலி மேதர்ஸ், அம்மா குவைட்லி சாக்ரிஃபைஸ் பண்ற மொமெண்ட்ஸ் இந்த டிராமாவின் சோல். நொஸ்டால்ஜியா ஃபீலிங். சவுத் கொரியாவின் 1980கள் கல்ச்சரை இந்த டிராமா ரொம்ப அழகாக காட்டியது. ஓல்ட் ரேடியோஸ், டேப் ரெக்கார்டர்ஸ், ஸ்ட்ரீட் கேம்ஸ், இதெல்லாம் ஆடியன்ஸ்க்கு ஒரு வார்ம் ஃபீலிங் கொடுத்தது. ஈவன் தோ நாம் அந்த காலத்தில் வாழலைனா கூட இந்த டிராமா பார்த்தா நாம அந்த தெருவில் இருந்தோம் மாதிரி ஃபீல் வரும். வை ரிப்ளை 1988 பிகேம் ஸ்பெஷல். பல கே டிராமாஸ் ஹிட் ஆகும், ஆனால் சில டிராமாஸ் மட்டும் ஹோம் போல ஃபீல் ஆகும். ரிப்ளை 1988 அப்படிப்பட்ட ஒன்று. இது ஒரு ஸ்டோரி இல்ல, ஒரு மெமரி, வாழ்க்கையின் உண்மை. இந்த டிராமா ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் சொல்றது. வாழ்க்கையில் பெரிய மோமெண்ட்ஸ் மட்டும் முக்கியம் இல்ல, சிறிய நினைவுகள்தான் வாழ்க்கையை அழகாக்குது. அதனால தான் இந்த சீரீஸ் முடிந்த பிறகும் ஆடியன்ஸ் மனசுல அது இன்னும் வாழ்கிறது. சில சீரீஸை நாம வாட்ச் பண்ணுவோம், சில சீரீஸை நாம ஃபீல் பண்ணுவோம். ரிப்ளை 1988 அது இரண்டாவது வகை. அது ஃப்ரெண்ட்ஷிப்பை நினைவுபடுத்தும், ஃபேமிலியை மிஸ் பண்ண வைக்கும், கடந்த காலத்தை மீண்டும் வாழ வைக்கும். அதனாலதான் இது ஒரு கே டிராமா மட்டும் இல்ல, ஒரு உணர்வு. நினைவுகள் பழையதாகலாம், ஆனா அந்த உணர்வுகள் ஒருபோதும் பழையதாகாது.